இன்றைய ராசி பலன் ஜனவரி 3, 2024 தமிழ் தேதி மார்கழி 18, இஸ்லாமிக் தேதி ஜமாத்துல் இஸ்னைனி 20. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை, கூலிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரியன் உதயமாகும் நேரம் 6:31. நேசம் இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் பணியில் சில போராட்டங்கள் சந்திக்க நேரும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலம் வெற்றி கிடைக்கும். விற்பனை மற்றும் லாபம் ஒன்றாகவே காணப்படும். ஆரோக்கியம் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருப்பீர்கள். உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த ராசியின் வயதானவர்கள் தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம். நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ரிஷபம் இன்று மாபெரும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். உங்கள் சக பணியாளர்கள் மூலம் சில இடையூறுகள் ஏற்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். விற்பனை மற்றும் லாபம் சாதாரணமாக இருக்கும். முறையான உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். உங்கள் திருமண உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படும். ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு கவலை அளிக்க வாய்ப்பு இருக்கும். விதியை நம்பி இருக்காதீர்கள். உறவினர்களுடன் கையாளும் போது உங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். புதிய திட்டம் மற்றும் செலவுகளை தள்ளி போட வேண்டும். இன்று உங்கள் இலக்குகளை எளிதில் அடையும் நாளாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் விருந்தில் கலந்து கொள்வீர்கள். அதிக பண வரவால் பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். விற்பனையும் லாபமும் நன்றாக இருக்கும். நீங்கள் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்பு கிடைக்கும். பழைய சுவையான அனுபவங்களை உங்கள் துணையுடன் பகிர்ந்து இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்கள் அணுகுமுறையில் விட்டு கொடுத்து செல்லும் போக்கு காணப்படும். ஆதரவான நண்பர்களுடன் வெளியில் செல்வதால் நன்மை கிடைக்கும். பழமையான சிந்தனைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும். கிரகம் இன்று பொறுப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பணியில் குழப்பமான நிலை ஏற்படும். நீங்கள் வணிக பயணத்தை மேற்கொள்ளலாம். விற்பனை மற்றும் லாபம் நன்றாக இருக்காது. திட்டமிடாத செலவுகள் ஏற்படும். சில மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழலாம். சிலருக்கு வீடு பராமரிப்பு பணிகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் சில பிரச்சனைகள் கண் பார்வையிலே தீர்க்கலாம். சிலருக்கு கால்வலி வரலாம். கிரகம் இன்று பொறுப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பணியில் குழப்பமான நிலை ஏற்படும். நீங்கள் வணிக பயணத்தை மேற்கொள்ளலாம். விற்பனை மற்றும் லாபம் நன்றாக இருக்காது. திட்டமிடாத செலவுகள் ஏற்படும். சில மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழலாம். சிலருக்கு வீடு பராமரிப்பு பணிகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் சில பிரச்சனைகள் கண் பார்வையிலே தீர்க்கலாம். சிலருக்கு கால்வலி வரலாம். கன்னி இன்று அமைதியான நாளாக அமையும். வேலையில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். நாள் முழுவதும் நன்றாக திட்டமிட வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சீராக இருக்கும். தொழிலதிபர்கள் பழைய யோசனைகளை தவிர்க்க வேண்டும். பணவரவும் செலவுகளும் இருக்கும். மாலையில் வெளியூர் செல்லலாம். வாழ்க்கை துணையுடன் கடுமையான வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் நன்றாக இருக்காது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். துலாம் இன்று தன்னம்பிக்கையான நாளாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் எல்லாம் சரியாக இருக்கும். சிலருக்கு மேலதிகாரியின் பாராட்டுகள் கூடும். நிதிநிலை நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நன்றாக இருக்கும். உங்களுடன் பேசுவதற்கு உங்கள் பழைய உறவினர் ஒருவர் வருவார். மாணவர்கள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவார்கள். கணவன் மனைவிக்குள் நல்லுறவு இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிகம் இன்று வளர்ச்சிக்கான நாளாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணியிடத்தில் நீங்கள் பாராட்டு பெறலாம். நீங்கள் செய்யும் எளிய திட்டமிட்ட வேலைகளால் வளர்ச்சி இருக்கும். கடன் கேட்டு நண்பர் உங்களிடம் வரலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நன்றாக இருக்கும். மற்றவரிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நட்பாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தனுசு இன்று பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். பணியிடத்தில் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். நாள் முடிவில் சில பணிகள் நிலுவையில் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனை மற்றும் லாபம் நன்றாக இருக்காது. சிலருக்கு மற்றவரிடம் கடன் வாங்க நேரிடலாம். பிரார்த்தனைகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
மனதில் கோபம், பயம், பேராசை போன்ற சில உணர்வுகள் இருக்கும். உங்கள் முதலாளி அல்லது சக ஊழியர்களை விருந்துக்கு அழைப்பதை தவிர்க்கவும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும். சிலருக்கு தோள்பட்டை வலி வரலாம். மகரம், இன்று சவாலான நாளாக இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சக ஊழியருடன் நல்லுறவு இருக்கும். நாள் தொடங்கும் முன் திட்டமிட வேண்டும். நிதி நிலையில் கட்டுப்பாடு இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் இன்று சாதகமாக முடியும். உங்கள் வாழ்க்கை துணையின் அணுகுமுறை உங்களை எரிச்சலடைய செய்யலாம். சிலருக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். கும்பம், இன்று அது ஒரு பக்தி நாளாக இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். புதுமனை புகுவிழா, விழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு நண்பர்கள் தொடர்பு விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நன்றாக இருக்கும். வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். பண வருமானம் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உறவில் மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் மகிழ்ச்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். மீனம், இன்று வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள். முக்கியமான பணிகளை குறைந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வெற்றியை பெற நீங்கள் விரைவாக முடிவு செய்ய வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நன்றாக இருக்கும். வணிக பங்குதாரர் தங்கள் சொந்த வார்த்தைகளுக்கு எதிராக செயல்படலாம். நிதி வளர்ச்சி இருக்கும். தாய் மாமன் மூலம் பண உதவி கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உறவு நன்றாக இருக்கும். மாலையில் குடும்பத்துடன் வெளியூர் செல்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.